எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கோயில் திருவிழாவோட தேர்ட் பார்ட் தாங்க இது. நீங்கள் தான் நடக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. நம்ம வந்து அங்கே போய் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க. அதுக்கு நான் போக மாட்டேன். ஒரு சின்ன சின்ன கிளிப்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து காட்டுறேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துனா நான் வந்து எடுப்பேன். அதனால நான் வந்து அவங்க காட்டுறேங்க. ஓகே, நான் வந்து போக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோ போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து இப்போ ட்ராவல் வாக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெருசாக எடுக்க முடியல. ஆனால் நான் வந்து டேரெக்டாக நான் ஊருக்கு வந்து நான் வந்து நான் வ்ளாக் பண்ணுறேன். நான் போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நிறைய கடனை வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பார்த்தீங்கன்னாலும் என்ன தெரியும், டேரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகணுன்னு வைங்களேன், அது பெருசாக மானிட்டருமே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற கச்சேரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறமே. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த பொம்மையை பார்க்குறதுக்கு தான் வருவாங்க. அங்கேருந்து இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கச்சையை பார்க்குறதுங்க. அதுக்கு என்ன பெருசாக செஞ்சுக்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல தான் ஒன்று இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யறதுக்கு தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணை பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்காங்க. அது எதுக்காக பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியில் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து விற்றுக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி எனக்கு தெரில. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து வைங்களேன், அப்படி கோயிலில் சுற்றிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து உள்ளே வந்து போக முடியாது. ஏன்னா உள்ளே வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சு. சாமி போய் உள்ளே போய் பார்க்க முடியாது, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் மட்டும் நம்ம அப்படி சுற்றிட்டோம். நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக என்ன கோயிலை சுற்றி காமிச்சிக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்லேயும் தேர்ட் பார்ட்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி சுற்றி காமிச்சிட்டேன். நம்ம போன வாட்டி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்தாண்ட சைடில் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுருப்பாங்க. அது நான் காட்டேன்னு நினைக்கிறேன். அதாங்க இந்த டைம் தான் இருந்தால் இல்லை சாமி நான் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து தீபாரத்தில் மட்டும் அப்படி தொட்டு கும்பிட்டு உள்ளே நம்ம நட்டு வச்சுன்னா போய் பார்த்துருந்தோங்க. அந்த சீட்லாம் போட்டு நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியில் முடிஞ்சு நம்ம வந்து அதெல்லாம் ஒன்று எடுத்துக்காங்க. பார்த்திங்களாங்க, நம்ம 1ஆம் தேதியில் அன்றைக்கி போடுறது இது இப்போ கிட்டத்தட்ட 8ஆம் தேதியில். அதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்துட்டு அதிகமாக நான் பார்த்திங்கன்னா அதை நம்ம தொட்டு கும்பிச்சோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோங்க. இப்போ வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்பனா போட்டு அதை தொட்டு கும்பிட்டு நம்ம வந்து அந்த பொம்மையை வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 12 மணிக்கு கழிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியாக வந்து சாமி வருது பார்த்திங்களா ஒருத்தருக்கு அவரோட வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க படைப்பாங்க. படைக்க தின்னு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் போக வேண்டியதான். அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நான் காட்டவே இல்லை. ஆனால் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஃபோன் அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்க. நான் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தும் போகல. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த திருவிழா வேணால் நான் காட்டுறேங்க, மறக்காமல் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் பார்த்துங்க. அதை நான் சொன்னமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கல்பை வச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ சுற்றிட்டு வருவாங்க. இதில் நான் வந்து இது கூடயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபோட்டோ நான் எடுத்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நான் வந்து ஆட் பண்ணுறேங்க. அதான் நான் தொட்டு கும்பிட்டு நான் வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை சுற்றிட்டு சாமி போகும் பார்த்திங்களா. இப்போ வந்து ஒருத்தருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அவர் வந்து நம்ம குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விடுவார். அவர் குங்குமம் வச்சுட்டு மேலே வந்து மாலையை போட்டு அவர் கல்பை ஏற்றி வைப்பார். அவர் கல்பை ஏற்றி வைப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வைப்பார். அதை காட்டுறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல. அவருக்காக நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணியிருந்தோம். அதனால் போகாமல் நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 சைடுமே வச்சுக்கோங்க. அங்கே தலையாண்டை வச்சுருந்தாங்க. இந்த கையாண்ட ஒன்று, அந்தாண்ட கையாண்ட ஒன்று, இங்கே காலாண்டை வச்சுருப்பாங்க. எந்த காலாண்டை வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த வச்சுருப்பாங்க. ஆனால் போன வாட்டியோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி என்ன சிலை நல்லா பெருசாக தான் செஞ்சுக்காங்க. நான் போன வாட்டி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் வந்து காட்டுறேங்க, மறக்காம நான் வந்து காட்டுறேன். அதை நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவுமே இருக்குது பார்த்திங்களா, ஒரு வீடுமே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னன்னு தெரியல. ஒரு இதுவே மூடி வச்சுருக்காங்க பார்த்தியா, அது நடுவில் விளக்கு இது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்பத்தை இது பண்ணிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க சாமி வர போகிறதுக்கு.
இப்போ நானும் இன்னும் கல்ப்பு எடுத்து போட்டால் மிஸ் ஆகிடுது. பார்த்தீங்களா தெரியும். அந்த அந்த கல்ப்பு எடுத்து போடவும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும். 4 சைடு நான் போடல, நான் 2 சைடு போட்டேன். காலாண்டை போட்டேன், சாரி தலையாண்டை போட்டேன், காலாண்டை போட்டேங்க. 4 சைடு நான் போடலைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிமேல் சுற்றி நான் கொண்டா வெயிட் பண்ணிருப்பேன். வருவேன் சொல்லி அப்படி சொல்லி வெயிட் பண்ணியிருப்பேன். ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தது. அது நான் வேணால் காட்டுறேங்க. இது வேணால் இது அந்த சைடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன கல்ப்பு வேணா போட்டு வச்சுக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கல்பாகுவேன். அப்படியே கல்ப்பு வேணா போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் நான் அலைஞ்சிச்சுங்க தெரிஞ்சிங்கன்னா அது கல்ப்பாகு. அப்படியே கல்ப்பு போட்டுக்கோங்க. ஆனால் அது அலைஞ்சிச்சு. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நாங்கள் மட்டும் இப்போ கல்பகம் போட்டேங்க. ஸோ அலைஞ்சிக்க ஸோ நாங்கள் கல்பகம் போட்டேங்க. பால் இந்த வாட்டி எனக்கு கரெக்டாக ஊந்துட்டு பார்த்தீங்களா. நான் போன வாட்டி தான் வந்து மிஸ் ஆகிடுது. இந்த வாட்டி கரெக்டாக போட்டேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகினதாங்க இருக்குது. ஓகே மிஸ், அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த ஃபோட்டோவை காட்டுறேன் எப்படி இது சொல்லுங்கள். எங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் அதில் ஸ்டிக்கர் வச்சுருவாங்க. வீடியோ எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்னால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ்லமாக கமலில் சொல்லுங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி எடுத்துனா, அதாவது ஒரு சினிமாட்டிக்குமே எடுத்துனா எப்படி சொல்லுங்கள். இதுதாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஃபோட்டோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதோட நல்லாவே எடுத்தேன். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெருசாக எடுக்க முடியலங்க. அந்தளவுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுக்க முடியல. மேலே வந்து அந்த ட்ரோன் பார்த்து பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் செட் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி அவங்களும் இல்லை. இப்போ சூப்பராக அழகாக பண்ணிக்காங்க. இதுதாங்க சாமி வரும். அந்த சாமி வரும் பார்த்தீங்களா. இவர் தான் வந்து எல்லாமே போட்டு வச்சுக்குவாரு. அப்படியே நானும் வச்சுக்கிட்டேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே போய்ட்டு கல்ப்பு எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனா வந்துக்குவாங்க. அப்படியே இப்போ மேலே ஒன்று அதுக்கு தாங்க போயிடுங்க. இந்த சிலை மேலே ஏறத்துக்கு அப்படியே சொன்னோம்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குமா. அவர் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேலே ஏறி போய் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். அதுவும் அந்த மாலை வந்துட்டுனா அப்படி மேலே தூக்கி போட்டு எதுனா வந்துக்குவாங்க. பார்த்தா சொன்னால் போய் எதுங்க பாருங்கள் நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலையை தூக்கி போட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன கழுப்பு ஏற்றி வைப்பாங்க. கீழே கழுப்பத்தை வச்சுட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து வத்திப்பட்டி இருக்கும். அந்த வத்திப்பட்டி எடுத்து அப்படியே அப்படி கழுப்பை ஏற்றிக்கிட்டு வந்துங்க. இன்னும் பின்னாடி வந்துன்னா நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலை தூக்கி போட்டுக்காங்க. அவங்க வந்து நான் மாலை தூக்கி போட்டு தொட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்குவாங்க. தெரிஞ்சுங்களா. அதாவது இதுதான் நான் மெயினுங்க. ஆனால் நல்லா ஜூம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு போவாங்களா. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மாலை தூக்கி போட்டு அது தொட்டுக்கு மட்டும் வந்துக்குவாங்க பாருங்க. இப்போ மாலை தூக்கி போட்டு அப்படியே அடிக்கடி தொட்டுக்கு மட்டும் வந்துக்குவாங்க. இன்னும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நசுக்கி போட்டுருவாங்க. அதான் அந்த இது மட்டும் தாங்க எனக்கு காட்ட முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உள்ள அலோடு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போனோம்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதாவது கேட்க போவாங்கன்ட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து எடுத்துன்னு போல். அண்ணாதாங்க வச்சுருந்தா அதனால தான் என்ன வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக வீடியோ வச்சு எடுத்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தண்டல் ஃபோட்டோக்காக இது நான் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி எடுத்தேன். இது வந்து அப்படியே சுற்றி காமிச்சுக்கோங்க. இது மற்றனா வந்து ஒரு லைட் செட்டிங்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அது பின்னாடி இருக்க பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீனுமே மாட்டேங்க. அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுங்க ஒரு ஸ்கூல் இருக்கும். ஸ்கூலாண்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லைட் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வந்து வேறு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து அந்த மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதை மடிச்சிக்கிச்சிங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக காட்ட முடியல. வெளியே வந்தேன்னு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆர்ட்ரு பண்ணோம். ஏன்னா வந்து ரொம்ப பசிச்சு அந்த சிக்கன் பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆர்ட்ரு பண்ணோம். அது வந்து ஆர்ட்ரு பண்ணி நாங்கள்லாம் வாங்கிட்டோங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ரூம்லாம் வாங்கணும். நாங்கள் மொத்தமாக தான் வந்து ஒன்று தான் வந்து நம்ம 150 rupeesங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வச்சுக்கிட்டாங்களா அதுக்கு சுட வச்சு தான் நம்ம தருவாங்க. அப்படியே தர மாட்டாங்க. அது வந்து எண்ணெயில் போட்டு சுட வச்சு தான் நம்ம தருவாங்க. ஆனால் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணேன். ஆனால் வந்து இப்போ வந்து நான் ஆஃப் ஆகாமல் ஓடுனுங்க. அதாங்க நான் அப்படியே வாங்கிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கொள்ளைனா முடிஞ்சு, அதாவது அந்த கொள்ளைனா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு கொண்டா வச்சு அப்படியே டீ குடிக்கலாம் சொல்லி வந்தேங்க. இப்போ எங்கள் பாலில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தோங்க. தெரிஞ்சுங்க அந்த பாலில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம். அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேங்க. அந்த காஃபி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நம்ம பானிபூரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணுங்க. அதுவும் நான் சொன்னேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கி போட்டேன் தெரிஞ்சுங்க. அந்த மண்ணுன்னு வந்து அப்படியே கழிச்சிட்டாங்க. வந்து மசாலா கொள்ளை வந்து நான் முடிஞ்சிச்சுங்க. அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதை எடுக்க முடியலன்ட்டு. ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என் பண்ணிங்க நம்ம இதை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு விலைக்கான அமைக்க விட்டுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 4 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கீப் வெயிட்டிங். நமக்கு என்ன நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வீடியோ வந்துன்னு நினைக்கிறேன். ஓகே பாய்.